குட் ஈவினிங். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபேட் லாஸ். ஸோ ஃபேட் லாஸில் இல்லை ஃபேட் லாஸ் ஜேர்னியில் வந்து நம்ம ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணணுமா இல்லை லிமிட்டேஷன்ஸ் பண்ணணுமா, அதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேட் லாஸ் டைமில் வந்து சுத்தமாக ஜீரோ ஆயில் கன்சப்ஷன்ஸில் போகிறாங்க. ஸோ ஜீரோ ஆயிலில் போகிறது ரொம்பவே ராங் தியரி. நம்ம ஜீரோ ஆயிலில் போக சொல்ல நம்மளுக்கு வந்து ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன் ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஸ்டேஜில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஆயிலை நீங்கள் ஜீரோ பண்ணிங்கன்னா, எப்படி வந்து நம்ம வாட்டரை கம்மி பண்ணால் நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகுதோ, சேம் அதே தான் வந்து நம்ம ஆயிலை வந்து ஜீரோ பண்ணால் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அது மட்டுமே இல்லாத உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம ஆயிலை வந்து லிமிட்டேஷன்ஸ் தான் பண்ணணுமே தவிர ஆயிலை வந்து ஜீரோ பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கலான்னு பார்த்தோம்னா வந்து 20 mlலேருந்து 30 ml வரையும் நீங்கள் தாராளமாக ஃபேட் லாஸ் ஜர்னி டைம்லேயுமே கன்சியூம் பண்ணலாம். ஸோ என்ன ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் வந்து கோகனட் ஆயில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் தேங்காய் எண்ணெய் வந்து நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ரேஷஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் லாஸும் ப்ளஸ் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அண்ட் ஹை இரிட்டேஷன்ஸ்லேருந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து ப்ளஸ் இம்யூனிட்டி பூஸ்டராகவும் நம்ம கோகனட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எப்படி வந்து நம்ம பாடியில் வந்து வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியானால் நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஆயிலோட கண்டென்ட் நம்ம பாடியில் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளோட லூப்ரிகேஷனோட ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஸோ லூப்ரிகேஷன் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ ஜாயிண்ட் பெயின் மட்டுமே இல்லை, லோ பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வரதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் 20 mlலேருந்து 30 ml ஆயிலை வந்து நீங்கள் தாராளமாக டெய்லி கன்சப்ஷன்ஸில் நீங்கள் இன்டேக் பண்ணலாம் ஃபேட் லாஸ் டைம்லேயும். ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.